मोनालिसा की तबीयत खराब हो चुकी है। ये देखिए मोनालिसा, ये देखिए दोस्तों मोनालिसा। உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கும்பமேளாவில் பாசி ஊசி மணி வித்த மோனலிசாங்கிற பெண்ணை ஒரு புகைப்பட கலைஞர் படம் எடுத்து இணையத்தில் வெளியிட்டிருந்தாரு. அந்த படம் எல்லாம் வைரல் ஆனதுனால இந்தியா முழுக்க, ஏன் இந்த உலகம் முழுக்க அனைவராலும் யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவுக்கு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு. வட மாநில இளைஞர்கள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டதால அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகி பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது. அதனால மேலும் பிரபலமாயிடுச்சு. பிரபலமான அந்த பெண்ணை பேட்டி எடுக்கிறதுக்காக யூடியூப் சேனல், லோக்கல் சேனல், சேட்டலைட் சேனல் எல்லாம் பின்தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த பெண்ணு செய்துகிட்டு இருந்த பாசி ஊசி மணி விற்கிற இந்த வேலையை கூட சரியா செய்ய முடியாம போயிடுச்சு. ஒரு கட்டத்துல இளைஞர்கள் எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட அத்துமீறி கையை மேல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீடியாக்கள் எல்லாம் மைக்கை நீட்டி நீட்டி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால அந்த மைக்கை அந்த பெண்ணு தள்ளி விட்டுட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. मोनालिसा की तबीयत खराब हो चुकी है। சோசியல் மீடியாவால் வைரலாகி பிரபலமான அந்த பெண்ணை சோசியல் மீடியாவே அதனுடைய சராசரி வாழ்க்கையை வாழ முடியாத லெவலுக்கு தள்ளி விட்டுடுச்சு. அந்த பொண்ணு அவங்க தானாங்கிறது தெரியாத அளவுக்கு ஜர்கின் போன்ற வேறு உடைகள், கேப் எல்லாம் போட்டுக்கின்னு வந்தா கூட அதை கண்டுபிடிச்சு அனைவரும் சூழ்ந்து அதிக அளவுல தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால அந்த கும்பமேளாவில இருந்து மோனலிசாங்கிற அந்த பெண்ணு சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுச்சு. ஒருத்தரை சீக்கிரமா பிரபலமாக்கி நல்லா வாழ வைக்கிற இந்த சோசியல் மீடியா அவங்கள சராசரி வாழ்க்கையை கூட வாழ முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டமான நிலைமைக்கு தள்ளுற அளவுக்கு டார்க் சைடும் இருக்குதுன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம்.